வாரத்தில் நாம் இழந்து போனதை லூக்காயாத புஸ்தகம் 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தை வைத்து நாம் பார்த்தோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான். எதற்காக அவர் வந்தார் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு சொல்கிறது என்றால், இழந்து போனதை, எதை இழந்தார் மனுஷன், எதை இழந்தான், யாருக்கு இழந்தான் என்பதை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். எதை இழந்தான் மனுஷன், எதை இழந்தானோ அதை இழந்து போனதை திரும்ப தர இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை பார்த்தோம். இழந்து போனதை, எதை இழந்து போனான்? தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷன் இப்போது அவன் பாவம் செய்ததினாலே அவன் பாவ சாயலாகவும் மனித சாயலாகவும் மாறி அவனுடைய வாழ்வு சாப சாயலாக வந்து வியாதி, நோய், தரித்திரம், சாபம் இவைகளெல்லாம் அவன் வாழ்க்கையில் பெருகினதினாலே அவன் பாவத்தின் சாயலாகவும் சாபத்தின் சாயலாகவும் அவன் பூமியிலே காணப்பட்டான். அந்த சாயலை அவர் மாற்றுவதற்காகவே இழந்து போன இந்த ஆதாம் தேவ சாயலை இழந்து போயிருந்தான். இந்த இழந்து போன அந்த சாயலை மாற்றுவதற்காகவே மறுபடியும் மனிதனுக்கு அந்த தேவ சாயலை உண்டாக்குவதற்காகவே பிதா தம்மை ஏற்படுத்தின குமாரனை ஏற்படுத்தினார். எந்த சாயலை? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காகவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. நாம் போன வாரத்தில் இதெல்லாம் பார்த்தோம்ல. எதற்காக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்றால், நம்ம எல்லாரையும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காகவே. பிதாவின் பெரிய நோக்கம், திட்டமே தன்னுடைய குமாரனுடைய சாயலை மனிதன் மீண்டும் அடைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எதை இழந்து போனான் என்றால், தன் ரூபத்தின்படி தன் சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கினார். அவரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். தான் படைத்த படைப்புகள் மேலே இந்த பூமியின் மேலே அவனுக்கு ஆளுகையை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை ஆசீர்வதித்தார். அவனை பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த ஆளுகை அவன் இழந்து போய்விட்டான். அந்த தேவ சாயலை இழந்து விட்டான். அவனுடைய வாழ்வில் அந்த பாவ சாயல் வந்ததினாலே அவன் இந்த பூமியில் அவன் ஒரு அடிமை போல வேர்வை தண்ணி சிந்தி ரத்தம் சிந்தி இந்த பூமியில் அவன் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, அவன் வாழ்க்கையில் பயம், அவன் வாழ்க்கையில் நோய், சாபங்கள் அவன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தேவ மனிதனாய் வாழ வேண்டியவன் இப்போ பாவ மனிதனாக பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்து தன் வாழ்வை என்ன பண்ணிட்டான்? அடிமையாக ஒப்பு கொடுத்தான். பிசாசுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டான். ஆகையினால் அவனுடைய வாழ்விலே எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் எல்லா விதமான சாபத்தையும் வாழ்வில் அனுபவித்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்த்தோம் போன வாரம். அவன் தேவ சாயலை பெறுவதற்காகவே அவன் சொல்லியிருக்கிறாரு, வேத வசனம் சொல்லுகிறாரு, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக. ரோமர் புஸ்தகத்தை சொல்லுவது 8:29 தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக அவர் அனுப்பினாராம். அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற அந்த சாயல் தானே நாம் அடைகிறோம், மகிமை மேல் மகிமை அடைகிறோம் என்று சொல்கிறார். ஆவியானவர் மூலமாக அந்த சாயலை நாம் அடைகிறோம். ஒன்று, இயேசு மூலமாக அந்த சாயலை நமக்கு தருகிறார். 2வது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த சாயலை நமக்கு தருகிறார். ஆமே, நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க என் மனம் புதிதாகிறது. என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாக்குகிறேன். மறுரூபமாகுவது தான் தேவ சாயலாக இருக்கிறது. அந்த சாயல் தேவன் நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக தருகிறார். ஆவியானவர் அந்த சாயலை உனக்கு தருகிறார். உன் சரீரத்தை அவர் உருமாற்றுகிறார். உன் எண்ணங்களை மாற்றுகிறார். உன் சிந்தையை மாற்றுகிறார். தேவ சிந்தையை போல மாற்றுகிறார். நீ யார் என்பதை அவர் உணர்த்துகிறார் உனக்கு. நீ தேவனுடைய சாயல், நீ மனித சாயல் அல்ல, நீ ஆதாமுடைய சாயல் அல்ல, நீ கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிற என்பதை ஆண்டவர் உனக்கு உணர்த்துகிறார். நாம் மனித சாயல் அல்ல, தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படி நம்மை தேவன் உண்டாக்கினார். அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிச்சுட்டினார். ஒரு மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது அவனுக்கு கனத்தை கொடுத்திருந்தார், மகிமை கொடுத்திருந்தார். அந்த மகிமையும் கனத்தையும் அவன் பெற்றிருந்தான். அந்த மகிமையும் கனத்தையும் மனிதன் இழந்து போய்விட்டான்.
இழந்து போனதை, அந்த கனத்தையும் அந்த மகிமையும் இயேசு வந்து இழந்து போனதை அவருக்கு தந்தார், மனிதனுக்கு தந்தார், மீட்டு தந்தார். எப்படி மீட்டு தந்தார்? தன் ஜீவனை பணயமாக வைத்து, ஆமென் அல்லேலூயா, அவருடைய உயிரையே தியாகமாய் வைத்து, அவரையே பானபலியாக வார்த்து, ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி, எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையிலே, நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆமே, அவருடைய மீட்பினாலே, அவர் ரத்தம் சிந்ததினாலே இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப நம்மை, அந்த இழந்து போனதெல்லாம் நமக்கு மீட்டு தந்தார். அல்லேலூயா. அவர் பரலோகத்தை ஏறி போகும்போது சொன்னார், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சாத்தானை தோற்கடித்தார், நியாயப்பிரமாணத்தின் வல்லமையெல்லாம் அழித்து போட்டார். எந்த மனுஷனும் செய்யக்கூடாத நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை யாரும் கடைபிடிக்க முடியல. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கடைபிடித்தவர் இயேசு. ஆமே, ஆகினால் தான் இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தமது குமாரன் தமது மரண சாயலாகும் பாவ சாயலாகும் அவரை ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தை அவர் மூலமாக தீர்த்து முடித்தார். அல்லேலூயா. எதற்காக இயேசு வந்தார்? இந்த நியாயப்பிரமாண மனுஷன் தாங்கக்கூடாதா இருந்தது, இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்க முடியாக. ஆமே, இந்த குமாரனாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமே அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை கிறிஸ்து தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடைபிடித்து செய்து முடித்தார். அவர் குற்றம் சாட்டப்படாதவராக இருந்தார். அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வேதம் சொல்லுகிறது, பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். நீதி அறியாத நம்மை நீதிமான்களாக மாற்றினார். எதற்காக ஆண்டவர் வந்தார்? பாவம் செய்தவனை குற்றமற்றவனாய் மாற்றுவதற்காக தன்னுடைய இரத்தத்தினாலே அவனை கழுவி சுத்திகரித்து தேவனுக்கு உகந்தவனாய் மாற்றுவதற்கு, குற்றமில்லாதவனாக மாசற்றவனாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை மீட்கவும் ரட்சகமே வந்தார். மனிதன் தேவ சாயலை இழந்து போய்விட்டான். அந்த சாயலை மறுபடியும் கொடுப்பதற்காக அதிகாரத்தை இழந்து விட்டான், ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான், ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டான், தேவ சமூகத்தை இழந்து விட்டான், கர்த்தர் தனக்கு கொடுத்த ஜீவனை இழந்து விட்டான். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் அவனுக்கு வைத்திருந்தார். ஆனால் அந்த கனியை புசித்ததினாலே, புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த சாபத்தை, பாவம் மரணத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆதாம் சாபத்தின் வல்லமையினால் அகப்பட்டு, அதனாலே அவனுக்கு கிடைக்கப்பட்ட பலன் என்ன? மரணம். மரணம் அவனுக்கு கூலியாக குடிக்கப்பட்டது. ஆண்டவரை எதற்காக வந்தார்? அந்த மரண சாயலில் இருக்கிற மனுஷனை மறுபடியும் மீட்டெடுத்து தமது ஜீவனை கொடுத்து அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எதற்காக வந்தார் என்று நம்ம கேட்டா நம்ம சொல்லணும். ஆமென் அல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆதாம் நித்திய ஜீவன் உடையவனாக படைக்கப்பட்டான். அவன் பாவத்தின் சம்பளத்துக்கு தான் மரணம் அவனுக்கு நேரிட்டது. சாகாவரம் பெற்றவன் தான் ஆதாம். ஆனால் அவன் பாவம் செய்த போது அவன் பாவம் அவனை கொன்றது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆத்மாவை கொள்கிறது, ஆவியை கொள்கிறது, ஆசீர்வாதத்தை கொள்கிறது, சரீர சுகத்தை கொள்கிறது, சந்தோஷத்தை கொள்கிறது, நிம்மதியை கொள்கிறது. எல்லா விதத்திலும் மனுஷன் பாதிக்கப்படுகிறான். இந்த பாவத்தின் விளைவு மனுஷனை எல்லா விதத்திலும் அவனை பாதித்தது. பாருங்க, இன்ன வரைக்கும் மனுஷனை இன்னைக்கு பாதித்து கொண்டு இருக்கிறது பாவத்தின் விளைவு. பாவத்தின் சம்பளம் மரணம், வியாதி, தரித்திரம், பயம், திகில், கொடூரமான பாவம். இதெல்லாம் நடக்கிறது என்ன காரணம் என்றால் பாவத்தின் வல்லமை, பாவத்தின் கூர். இந்த பாவத்தின் கூரை அழிக்கப்படுவதாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். ஆமே. எதற்காக இயேசு வந்தார்? கிறிஸ்து எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படி. ஆமே. இந்த சாயலை மறுபடியும் நாம் மாற வேண்டும். பாவ சாயலா இருக்கிற மனுஷன் தேவ சாயலா மாற வேண்டும். எப்படி மாறணும்? இந்த வேதத்தை படிக்க படிக்க, கிறிஸ்து அறிய அறிய இந்த பாவ சாயல் மாறிவிடும். அல்லேலூயா. காட்டொலிவு மரமா இருக்கிற நாம் அத்திப்பரமாகிய இயேசுவோடு கூட ஒட்டப்படும் போது அந்த காட்டொலிவு மர சுபாவம் மறந்து நல்ல அத்திப்பர சுபாவம் உள்ளவர்களாக நாம் மாற முடியும். ஆமே. அது வேருக்கும் சாரத்துக்கும் ஒப்பாக நாம் மாறுகிறோம்.
அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்பட்டிருந்தால் அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை நமக்குள்ளே அது ஜீவனாக கடந்து வருகிறது. நீ கிறிஸ்துவோடு இல்லை என்றால் அந்த சாயல் உனக்குள்ள வராது. நீ கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு மரம் வெட்டி, அந்த செடியை வெட்டி இன்னொரு மரத்தில் அந்த ஒட்டு மரத்தை வைத்தால் இன்னொரு மரம் அது கனி, மிகுந்த கனியை கொடுக்கும். ஆனால் நம் கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்படாமல் இருந்தால் நாம் கனி கொடுக்க மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட ஒட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஆமே, அப்படி ஒட்டப்பட்டு இருந்தால்தான் அந்த சாயலை நாம் பெற முடியும், நல்ல கனி கொடுக்க முடியும். நீங்கள் கனியற்றவளாக அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் கனி உள்ளவளாக மாறும்படியாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நற்காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். நாம் விழிக்கும் போது அவருடைய சாயலாக விழிப்பேன் என்று தாவீது சொல்கிறான். ஆமே, நாம் விழிக்கும் போது அவருடைய சாயலாக விழிப்போம். இப்போது யோவான் சொல்லுகிறார், என்ன சொல்றார் யோவான்? பிரியமானவர்கள், இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துக்கு ஒப்பாக இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தேவ சாயலை நாம் அடைவோம், தேவனை போல நாம் மாறுவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. போன வாரத்தில் நாம் பார்த்தது இதுதான். நாம் தேவ சாயலாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:27, ஆதியாகமம் 5:13, ஆதியாகமம் 9:6 இந்த வசனங்கள்லாம் சொல்லுகிறது. இந்த வசனங்களில் தேவ சாயல் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த தேவ சாயல் என்றால் செலம் என்று எபிரேய மொழியில் வருகிறது. செலம், செலம் என்றால் தேவ சாயல். இந்த வார்த்தைகளே இன்னொரு இடங்களில் வருகிறது, ஆனால் அது சொரூபம் என்று வருகிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்திலே அது சொரூபமாக வருகிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தேவ சாயலுக்கும் சொர்பத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள், பல விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவ சாயல் என்றால் அவன் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கின போது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான், ஜீவ ஆத்மாவாக மாறினான். மனுஷனுக்கு ஜீவன் இருக்கிறது, ஆனால் சொர்பத்துக்கு ஜீவன் இல்லை. சொர்பம் என்றால் என்ன? சிலை. சிலைக்கு எங்கன்னா ஜீவன் இருக்குமா? நம்ம ஆண்டவர் சிலையாக உண்டாக்கவில்லை, ஆத்மாவிலே ஜீவனை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நம் ஜீவ ஆத்மாவாக இருக்கிறோம். அவரை போல அவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். தேவ சாயல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு சிலை அல்ல. பெரிய பெரிய தலைவர்கள் மரித்து விட்டார், அவர்கள் சிலைகளுக்கு மாலை போடுவார்கள், மாலை அணிந்து இருப்பார்கள். அந்த சிலை மனிதனோடு பேசுவதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை சிலையாக வைக்கவில்லை. எப்படி வைத்திருக்கார்? ஜீவ ஆத்மாவாக படைத்திருக்கிறார். தேவன் தமது சுவாசத்தை களிமணியிலே உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு தமது சுவாசத்தை, தமது ஜீவனை அவனுக்கு ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாக எழுந்து ஆதாமாக சிவந்த மண்ணாக எழுந்து அவன் தேவனை தரிசித்தான். எப்படி அவன் தேவனை தரிசித்தானோ யோவான் சொல்லுகிறார், அதே போல நாம் தேவனை தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்போது, இந்த உலகத்திலே மரிக்கும் போது ஆண்டவரை நாம் தரிசிக்க போகிற அந்த நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஆமே, அந்த சாயல் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சாயலை நான் தரிசிப்போம். நான் விழிக்கும் போது அவர் சாயலாய் இருப்பேன் என்று நம்பிக்கிறார் சங்கீதக்காரன். ஆகினாலே நாம் அவருடைய சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மனிதன் மறந்துவிடக்கூடாது. மனிதனை தேவன் ஒரு பிரதிநிதியாக உண்டாக்கினார். பிரதிநிதியாக உண்டாக்கினார். பிரதிநிதி என்றால் என்ன? தேவனை போல செயல்படக்கூடியவனாக, ஆற்றல் உள்ளவனாக தேவன் இந்த உலகத்தில் படைத்தார். தேவனை போல ஆற்றல் உடையவனாக, செயல் உடையவனாக தேவன் படைத்தார். அவனை தேவ சாயலின்படி உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா. தேவ சாயலின்படி படைத்தார், தேவ சாயலை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கடவுளை விட்டு தனக்கென்று ஒரு ரூபத்தை உருவாக்குகிறான், சிலைகளை உருவாக்குறான். இதுதான் கடவுள், இதுதான் தெய்வம் என்று சொல்லி மனிதன் வணங்க ஆரம்பித்து விட்டான். நீங்கள் வாசித்து பாருங்கள், யாத்ராகமம் புஸ்தகம் 20:4 நீங்கள் எடுத்தவர் வாசித்து பாருங்கள். மனுஷன் என்ன செய்தான் என்றால், அவன் தேவ சாயல்படி உண்டாக்கினான், தேவனை போல படைத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்து விட்டான் என்றால், அவனுக்கென்று ஒரு ரூபத்தையும் அவனுக்கென்று ஒரு சொர்பத்தையும் உண்டாக்கி கொண்டான். வாசிங்க.
மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு யாதொரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். இது கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயலாக இருக்கிறது என்று இங்கே மோசே சொல்லுகிறார். யாதொரு செயலை நீங்க செய்தாலும் கர்த்தருடைய நாம அந்த இடத்துல மகிமைப்படணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. என்ன சொல்றாரு, சிலை வணக்கம் கூடாது, சிலை வணக்கம் கூடாது என்று சொல்கிறார். கடவுள் பார்த்தது யாரு? கடவுள் இன்ன உருவத்தில் இருக்கிறான்னு சொன்னது யாரு? எந்த சயின்ஸில் அது நிரூபிக்க முடியுமா? கடவுள் இந்த ரூபத்தில் தான் இருக்கிறாரு, கடவுள் இந்த சாயல் தான் இருக்கிறாருன்னு. மனுஷன் என்ன பண்ணான், கடவுளுடைய சாயலை உருவாக்கி அதை என்ன பண்ணான், நீ தான் என் கடவுள், நீ தான் என்னை படைத்த, நீ தான் என் ஆண்டவன், அதுக்கு ஒரு பேரை வச்சு இவனே பேரை வச்சான். அது வரலாறு நீ தேடி பார்க்கணும், எல்லாருடைய வரலாறு தேடி பார்க்கணும். கடவுள் யார்? உன்னை உண்டாக்கினவர், உன்னை படைத்தவர், இந்த வானங்களை உண்டாக்கினவர், இந்த பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், காற்றை உண்டாக்கினவர், தண்ணீரை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், மரணத்தை கடந்தவர். உன் உள்ளத்தில் வருவது தான் கடவுள். எல்லாத்தையும் கடந்தவர் தான் கடவுள். இனத்தை கடந்தவர், ஜாதி கடந்தவர், மதத்தை கடந்தவர், இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுள். ஆமே, அவரை நாம் கடவுளாக ஆராதிக்கும் போது ஒரு சிலை வணக்கம் தவறானது. கடவுள் இந்த ரூபத்தில் இருக்கிறார் யாருக்கு தெரியும்? கடவுள் ஆவியா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எல்லா மதங்களின் வேதங்களையும் ஆராய்ந்து பார்க்கணும், சத்திய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். கடவுளுக்கு ஒரு ரூபம் இல்லை, ஒரு சொர்பம் இல்லை, ஆகினால்தான் நம் சிலைகளை வைக்கிறது இல்லை. வார்த்தையா இருக்கிறார் கடவுள். அல்லேலூயா. நாம் வார்த்தையாகி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கோம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாகவே இந்த பூமிக்கு வந்தது. அவர் மாம்சம் சரீர உடையவராக இந்த பூமியிலே இயேசு என்கிற பெயரிலே இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. நாம் மனுஷனை வணங்குவதற்காக அல்ல, சிலைகளை வணங்குவதற்காக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலும்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார், அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே யாதொரு சொர்பத்தையும் யாதொரு பூமியிலே யாதொரு விக்கிரகத்தையும் நீ வணங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும். அல்லேலூயா. சிலை வணக்கம் நமக்கு கூடாத காரியம். கர்த்தர் ஆவியா இருக்கிறார். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம் தேவனாய் கர்த்தரை நாம் தேடணும். இதை செய்வதனாலே என்ன நடக்குது என்றால், நீங்கள் அவைகள் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 3-4 தலைமுறை மட்டும் இந்த விக்கிரக சாபத்தை, இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவனை ஆண்டவர் 3-4 தலைமுறை மட்டும் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? வானங்கள் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, பூமி அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய் விரிவு அவருடைய கிரியை வெளிப்படுத்துகிறது. ஆனால் மனுஷன் இதை புரிந்து கொள்ளாமல் விக்கிரகத்தை வணங்கும் போது, சொர்பத்தை வணங்கும் போது அவருக்கு எரிச்சல் முட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கடவுள் சாயல். இப்போ பிரதமர் மந்திரி இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார், முதலமைச்சர் இருக்கிறார். அவர் முதலமைச்சரே ஒரு சுண்டலி மூஞ்ச உருவாக்கி ஒரு சிலையை வச்சு அந்த சுண்டலிக்கு மாலை போட்டு நீ தான் என் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் அந்த முதலமைச்சர் பார்த்தா என்ன சொல்லுவார்? அந்த சுண்டலியை செய்து ஒரு சிலையாக வச்சுட்டு அதுக்கு மாலை போட்டு அது பூஜை பண்ணால் முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் என்ன செய்வார்? ஏண்டா என்னை பார்த்தா சுண்டலி மையா இருக்குது கேட்பாரா, கேட்க மாட்டாரா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். கடவுளை ஒரு கடவுள் யார் என்பது தெரியல. வானத்தை பூமியை உண்டாக்கினவர் கடவுள். ஆமே, மனுஷனை உண்டாக்கினவர் கடவுள். சர்வ வியாபி அவர். அவருக்கு ரூபம் இல்லை, சொர்பமும் இல்லை. அவர் இன்ன உருவத்தில் இருக்கிறார் என்று யார் சொல்ல முடியும்? வானம் அவர் சிங்காசனமா இருக்கிறது, பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது. எனக்கு ஒரு கோவிலை கட்டி அதில் நான் வாசம் பண்ணுவனோ? மனுஷன் புத்தினமா இருக்கிறான் பாருங்க. கடவுள் எதில் வாசம் பண்றாரு? உங்களுக்குள்ளே தான் வாசம் பண்றாரு. நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே தான் தங்கி இருக்கிறார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது,
அதனால் கர்த்தர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணுமா? எதன் மேல் எரிச்சலாக இருக்கிறாரு? தன்னை வணங்காமல் தனக்கென்று ஒரு சொர்பத்தையும் ரூபத்தையும் சிலையும் வைத்து வணங்கும் போது ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்பணும். ஆமே, கடவுள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவருக்கு நாம் சேவை செய்யணும். ஆமே, அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கும் ஜீவன் இல்லாத சிலைக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமே, ஜீவன் இருக்கிற சிலைக்கும் உண்டு, ஜீவன் உள்ள மனிதனும் உண்டு. நீங்க சிலைக்கு மரியாதை கொடுப்பீங்களா, மனிதனுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? மனுஷனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். ஆமே, அந்த சிலைக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. மரித்து போன அநேகரை சிலையாக வைத்து வணங்குகிறார்கள், கடவுளாக வைத்து வணங்குகிறார்கள். அதுவும் தவறான காரியம் தான். மரியாதை கொடுக்க வேண்டியது தான். ஆனால் அந்த மரியாதை கடவுளாக மாறிடக்கூடாது. புரிந்து கொள்ளணும். மனுஷன்தான், கடவுள் கடவுள் தான். என்ன ஆனாலும் கடவுளாக மனுஷனால் மாற முடியாது. இந்த வேதத்தை படிக்க 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 அந்த சாயலே மனுஷனுக்கு ஆண்டவர் தரார். அல்லேலூயா. தேவன் மனிதனை ஜீவன் உள்ள சொரூபமாக உண்டாக்கி இருக்கிறார். அவனை ஜீவ ஆத்மாவாகவும் ஜீவ சுவாசியாகவும் அவனை உண்டாக்கி இருக்கிறாராம். அல்லேலூயா. ஜீவாத்மாவை உண்டாக்கி இருக்கிறார், ஜீவ படைப்பாக உண்டாக்கி இருக்கிறார். தேவன் படைத்த படைப்புகளிலே சிறந்த படைப்பு மனித படைப்பு தான். வேதம் சொல்லுது, தேவன் படைத்த எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பு மனிதனை படைத்தது தான். அல்லேலூயா. உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து சந்தோஷத்தை காட்டிலும் தேவன் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கின மனுஷனை பார்த்து அவர் ரசித்தார். அல்லேலூயா. படைக்கப்பட்டது எல்லாம், தான் உண்டாக்கினது எல்லாம் இந்த மனிதனுக்காக தான் உண்டாக்கினேன் என்பது தேவன் அறிந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தை படைக்கும் போது எதற்காக அவர் படைத்தாராம்? எதற்காக படைத்தாராம்? மனிதனுக்காக படைத்தார். சூரியன் எதற்காக படைத்தார்? மனிதனுக்காக. சந்திரன் எதற்காக படைத்தார்? மனிதனுக்காக. நதிகளை ஏன் எதற்காக படைத்தார்? மலைகளை ஏன் படைத்தார்? ஆடு மாடுகளை ஏன் படைத்தார்? ஜீவராசிகளை ஏன் படைத்தார்? கடலில் மச்சங்களை ஏன் படைத்தார் என்றால் மனிதனுக்காக படைத்தாரா? சிறந்த படைப்பு. எல்லாவற்றையும் மனிதனுக்காக தேவையெல்லாம் உண்டாக்கிவிட்டு 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். இவனை நல்லதென்று கண்டார். அல்லேலூயா. அவன் தேவனை கர்த்தர் அவன் சந்தித்தான். எல்லாவற்றையும் அவனுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நன்மையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தான். மனிதன் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி தேவனை வெளிப்படுத்த வேணும்? மனிதன் என்ன பண்ண? தேவ சாயலா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தணும். எப்படின்னா பேச்சிலும் கிரியின் மூலமாக தேவன் நம்மை படைத்தது மூலமாக வெளிப்படுத்த முடியும். பேச்சிலும் செயல் மூலமாக கிரியின் மூலமாக வெளிப்படுத்த முடியும். பாருங்க, 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்த அந்த பேதுருடைய வாழ்க்கையிலையும் கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், அந்த வேலைக்காரி சொல்கிறா, நீயும் அந்த கலையோடு கூட இருந்த மனுஷன்தான், நீ இயேசுவோட கூட இருந்த மனுஷன்தான், உன் பேச்சு அதை காட்டுகிறது என்று சொன்னான். நம்முடைய பேச்சு 3 வருஷம் அந்த பழகின அந்த பேச்சு நீ இயேசுவோட கூட இருந்த என்பதை காட்டுகிறது. ஆமே, நம்முடைய கிரிகை மூலமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் பேதுரு பவுலும் செய்த போது, அப்போஸ்தலர்கள்லாம் செய்த போது தேவன் மனுஷர் மூலமாக இறங்கி வந்து விட்டார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்கள் பார்க்குறாங்க, அதிசயங்கள் பார்க்குறாங்க. கிரியின் மூலமாக தேவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் புறஜாதிகள் மத்தியிலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து ஜீவனுள்ள தேவனை நிரூபித்தார்கள். ஆமே, சமாரியா பட்டணத்தில் பிலிப்பு போய் பிரசங்கித்தான். கர்த்தரார் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த போது அங்க இருக்க மந்திரவாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்க இருக்க பட்டணத்தில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் புஸ்தகம் 4:24, மெய்யான நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய சாயலா இருக்கிற சிருஷ்டியை வாசிக்க. எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும். எது தேவ சாயல்? நாம் பார்த்துக் கொள்கிறோம். எது தேவ சாயல்? மெய்யான நீதி, பரிசுத்தம். நான் பரிசுத்தர் ஆகினாலும் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார்.
ஆமென், அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் தான் அவருடைய சாயலா இருக்கிறது. அவர் மெய்யான நீதிதான் அவருடைய சாயலா இருக்கிறது. அந்த சாயலை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த சாயலை நாம் பெறும்படியாக, ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் நம் தேவன் விரும்புகிற காரியமா இருக்கிறது. அவருடைய சுபாவம் பரிசுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி வேணா வாழலாம், மனம் போன போக்கில் வாழலாம் என்று நாம் வாழ முடியாது. நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். அவருடைய சுபாவம் பரிசுத்ததா இருக்கிறது. அவருடைய சாயல் பரிசுத்தமா இருக்கிறது. ஆகினாலே நாம் பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சாயல் நமக்கு வேணும். அதுதான் தேவ சாயல், பரிசுத்தம், மெய்யான நீதி. நீதி இல்லாத தேவன் அல்ல அவர். அவர் மெய்யான நீதியை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:10 வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக, அங்க கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் புஸ்தகம் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. ஆமா, புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக, தன்னை படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையவும் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்திருக்கிறீர்களே. நமக்குள்ள ஒரு புதிய மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. நீ பழைய சிருஷ்டி அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ பழைய சிருஷ்டி அல்ல, உனக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி. ஆண்டவர் உன்னை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். இயேசுவை கிறிஸ்து என்று எப்போது நீ அறிக்கை செய்து அவரின் ஆண்டவர் என்று சொன்னாயோ, அப்போதே உனக்குள்ள ஒரு புதிய படைப்பு உண்டாகி இருக்கிறது. உனக்குள்ள ஒரு புது சிருஷ்டிப்பு உண்டாகிறது. அந்த சிருஷ்டிப்பு என்னன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அவர் ரத்தத்தினால் கழுவப்படுகிறீர்கள். பரிசுத்தமும் மெய்யான நீதியும் கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமே, அதை தான் இங்கு பவுல் சொல்லுகிறார். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக, ஆமே, தன்னை படைத்த சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். பழைய மனுஷன் அவன் செய்கையெல்லாம் கலைத்துப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பழைய மனுஷன் செயல்கள் எல்லாம் நாம் கலைத்துப்படணும். முன்னாடி செய்த காரியங்களை இப்போது நாம் செய்யக்கூடாது. இதுதான் புதிய சாயல். ஆமே, பழைய சாயலை நாம் ஒழித்து விட வேண்டும். புது சாயலின்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டவனும் பூரண அறிவுடையவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மனுஷன் பூரண அறிவுடையவனா இல்லை. ஏன்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலை அவன் அறியல. தன்னை படைத்த தேவன் யார் என்பது அவன் அறியல. அதனால் அவன் பூர்ண அறிவு அடையவில்லை. ஆகினால் நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். புதிய மனுஷன் யார்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவன் புதிய மனுஷனா இருக்கிறான். ஆமே, அல்லேலூயா. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே புது மனுஷனாக மாறுகிற. உம்மை போல ஆண்டவர் அவருக்கு ஒப்பாக உன்னை மாற்றுகிறார். அதுதான் புதிய சிருஷ்டியா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:29 சொல்லுகிறது. 8:29 குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் உங்களுக்கு முடிவு செய்தாராம். வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தார். அப்படின்னா என்ன சொல்றது? மொழிபெயர்ப்புல குமாரனுடைய சாயலை போல இருப்பதற்கு முடிவு செய்தார். நீங்க எல்லாரும் யாருடைய சாயலா மாறணும்? குமாரனுடைய சாயலாக நீ மாற வேண்டும் என்று தேவன் முடிவு செய்தார். ஆதியாகமம் 1:5 சொல்லுகிறது, தேவ சாயல்படி ஆண்டவர் உண்டாக்கினார். வாசிங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்கினாராம்? தேவ சாயலாக உண்டாக்கினார். ஆமே, அவனை தேவ சாயல்படி உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். நாம் தேவ சாயலில் இருக்க வேண்டும் என்பது வேதம் விரும்புகிறது. எப்படி ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார்? தேவ சாயல்படி, தேவ ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஆனால் பிரசங்கி சொல்லுகிறார், சாலமோன் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஞானி சாலமோன் சொல்லுகிறார், பிரசங்கி புஸ்தகம் 7:29 ஆண்டவர் தேவன் மனுஷனை படைக்கும் போது செம்மையானவனாக படைத்தார் என்று சொல்கிறது. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபயாந்தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். தேவன் மனிதனை செம்மையானவனாய் படைத்தார், நல்லவனாக தேவன் படைத்தார்.
அப்படி தேவன் நல்லவனாக படைத்து இருக்கும் போது அவன் அநேக உபாத தந்திரங்களை தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. மனுஷன் சீர்கட்டு போனார், மனுஷன் பாவத்தில் நிறைந்தவனாக இருக்கிறான். மனுஷனை கர்த்தர் உண்டாக்கும் போது செம்மையானவனாக நல்லவனாக உண்டாக்கினார், நன்மை செய்கிறவனாக உண்டாக்கினார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி பண்ணிட்டானா, கேடுள்ளதாக மாற்றிவிட்டான், அசுத்தமாக மாற்றிவிட்டான். ஆதியாகமம் புத்தகத்தை 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா தேவன் மனுஷனை நோக்கி பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது அவன் இருதயம் சீர்கட்டி இருந்தது, அவன் வாழ்க்கை சீர்கட்டி இருந்தது, அவன் பாவங்கள் பெருகி இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்தா, நான் தேவ சாயல்படி மனுஷனை உண்டாக்கினேன், ஆனால் இவன் பாவ சாயலாக மனிதன் பூமியிலே இருக்கிறான். ஆகினாலே இந்த பூமியிலே மனுஷனுடைய ஆவியோடு நான் போராடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த உலகத்தையே அடித்து போட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போயிருந்தார்கள். நோவா காலத்திலே ஒரு மனிதன் நீதிமான் இல்லை. இந்த பூமியை ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது கொடூரக்காரனாக பொல்லாதவனாக மனுஷன் இருந்தான். ஆண்டவர் செம்மையானவராக கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் அவன் கேடான வாழ்க்கையை தெரிந்து கொண்டான், அக்கிரமம் செய்தான், பொல்லாப்பு செய்தான், துணிகரமான பாவங்களை செய்தான், கொலை செய்கிற துணிகரமான காரியங்களை எல்லாம் செய்தான், ரத்தத்தை சிந்தினான். பாருங்க, தேவன் படைக்கும் போது அப்படி படைக்கவில்லை, மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். சாலமன் சொன்னார், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை செம்மையானதை காணப்படவில்லை. அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார், ஞானத்தை கொடுத்திருந்தார், ஆனால் அவனுடைய வாழ்வை செம்மையான் தோன்றவில்லை. இதுவும் மாயை என்பதை அவன் உணர்ந்தான். சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா மாயை. அப்படி என்றால் சூரியனுக்கு மேலா இருக்கிற தேவன் ஒருவரே மாயை இல்லாதவராக இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தான். அல்லேலூயா. கடவுள் ஒருவரே உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னை என்னையும் செவ்வை உள்ளவனாக செம்மையானவனாக மாற்றி இருக்கிறார், நல்லவனாக உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் ஏன் அவனை நல்லவனாக உண்டாக்கினார், அவன் ஏன் எப்படி உண்டாக்கினார் என்று நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 3:22 நீங்க வாசித்து பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று பாருங்க இந்த வசனம் 22ஆம் வசனம் சொல்லுது, தேவனாகி கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனான். நன்மை தீமை அறியத்தக்க. அப்படி என்றால் மனுஷன் முதல்ல எப்படி இருந்தான், நன்மை மாத்திரமே அறிந்திருந்தான். நன்மை தீமையை முதல் இரண்டுமே சேர்ந்து அறியல, நன்மையை மாத்திரமே தேவன் அவனுக்கு அறிவு கொடுத்திருந்தான். நன்மை மாத்திரமே செய்வதற்கு செம்மையானவனாக கர்த்தர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அவன் பாவம் செய்த போது அவனை என்ன பண்ணிட்டானா, இப்போது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தை கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு செய்வோம் என்று கர்த்தர் சொன்னார். என்றென்றைக்கும் அவன் உயிரோடு கூட இருக்கக்கூடாது. அவன் பாவம் செய்தான், பாவத்தை சம்பளம் மரணம். அந்த பாவத்தோடு அந்த ஜீவக்கனியை புசிக்க கூடாது, பாவத்தோடு ஜீவக்கனியை புசிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகிடும், பாவத்தோடு அந்த ஜீவக்கனியை புசித்தா அவன் பாவத்தோடு என்றென்றைக்கு சாகாமலே இருப்பான். பாவத்தி சம்பளம் மரணம் என்கிற பிரமாணம் மாறிவிடும் பாருங்க. ஆகினாலே அவனை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். இப்போ இந்த ஜீவக்கனியை மனுஷனுக்கு எப்போது தருவார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு பரலோகத்திலே ஜீவக்கனி கொடுக்கப்படும். இழந்து போனதை ஆண்டவர் தருவார். அந்த ஜீவக்கனியை, நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவார். குமாரனை விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உடையவனாக ஆண்டவர் மாற்றுவார். உனக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவான். ஆதாமுக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருந்தான், அவன் பாவம் செய்து அதை இழந்து போயிருந்தான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவார் பரலோகத்திலே. அல்லேலூயா. என்றென்றைக்கும் அவரோடு கூட அரசாளுகிற ஆட்சியால ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நன்மை செய்யும்படியே தேவன் இந்த உலகத்தை நம்ம படைத்திருக்கிறார். இயேசு இந்த சாயல்படி வந்தார். ஆகினால் தான் இயேசு இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கிராமங்களில் பட்டணங்களிலும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவரா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராக சுற்றி திரிந்தார். நன்மை செய்தார். எல்லா மக்களுக்கும் போய் என்ன நன்மை செய்தார், வியாதிஸ்தரை சுஸ்தமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார், நோய்களை குணமாக்கினார், பாவங்களை மன்னித்தார், அக்கிரமங்களை மன்னித்தார், எல்லா பிரச்சனையும் தீர்த்தார். தொட்ட யாவரும் சுகமானார்கள். கிழக்கிலும் மேற்கிலும் திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். எதற்காக இயேசுவை தேடி வந்தார்கள்? தங்கள் நோய்களை குணமாக்குவதற்காகவே. அவர் நன்மை செய்கிறார். நான் இந்த வியாதியிலே, மரண வியாதியிலே அவஸ்தைப்படுகிறேன், இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்குற ஒரு இயேசு வந்திருக்கிறார். அவரை தேடி வந்தார்கள். தேவன் நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி வந்தார். அல்லேலூயா. உலகத்திலே
உலகத்துக்கு வந்த எந்த தேவசாயில் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தேவசாயலை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவசாயில என்ன நன்மை செய்கிறது தான் தேவசாயிலாக இருக்கிறது. இயேசு நம்ம எப்படி சொல்லுகிறார் என்றால், இயேசு தம்முடைய பிரசங்கத்தில் சொல்றார். மத்திய எழுதின சுவிசேஷம் 5:48, மத்திய எழுதின சுவிசேஷம் 5:48 சொல்லுகிறது. வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறாரா? நீ பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அவரை போல நீ செயல்பட வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறார். பூர்ண சர்க்குணர். பூர்ண சர்க்குணர்னா என்ன? நீங்கள் பூர்ண சர்க்குணராக மாறணும்னா என்ன செய்யணும்? பூர்ண சர்க்குணர்னா என்ன? என்னங்க பூர்ண சர்க்குணம்னா என்னங்க? பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுங்க? பூர்ண சர்க்குணம்னா என்ன அர்த்தம்? நல்ல குணங்கள் தான் பூர்ண சர்க்குணம். அது என்ன நல்ல குணம்? அது மேலே உள்ள வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தா தான் பூர்ண சர்க்குணம் என்னன்னு தெரியும். இப்போ நம்ம பைபிள் படிக்கிறோம், பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறார். எப்படி பிதா பூர்ண சர்க்குணர்? நம்ம எப்படி பூர்ண சர்க்குணராக மாற சொல்கிறாரு? அந்த பூர்ண சர்க்குணம் வருவதற்கு நமக்கு என்ன தகுதி அப்படின்னா, மேலே 43ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கணும். வாசிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மனுஷன் தேவசாயிலாய் மாற வேண்டும் என்றால், பூரண சர்க்குணனாய் மாற வேண்டும் என்றால், இயேசு தம்முடைய உபதேசத்தை என்ன சொல்கிறார்? நீங்க பூர்ண சர்க்குணனாய் மாற வேண்டும். ஆகினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்கிறார். சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், துரோகிகளை சிநேகிக்க வேண்டும், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவருக்கு நன்மை செய்யணும், உங்களை நிந்திக்கிற திட்டுகிறவருக்கு துன்பப்படுத்துகிறவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமே. நீ இதெல்லாம் செய்தால் என்ன வரும்? பூரண சர்க்குணராக மாற முடியும். ஆமே. எது உனக்கு பூரண சர்க்குணத்தை தருகிறது? 45ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பிதாவுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவுக்கு பிள்ளைன்னா அதுதான் தேவசாயில். நாம் தேவசாயில் அடைகிறோம். எப்படின்னா பிதாவுக்கு புத்திரராய். இப்படி செய்வதனாலே சத்துருக்களை சிநேகித்ததினாலே நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீங்க. பிதாவுடைய பிள்ளை எப்படி இருக்கும்? தேவ சாயல் படி தான் இருக்கும். ஆமே. நீங்கள் பிள்ளைகளாக இருக்கணும். அந்த பிள்ளைகள் சாயல் நம் மாறணும்னா சத்துருக்களை சிநேகிக்கணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணணும். அப்படி செய்வதனால் நம் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறோம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ஆமே. நல்லவர் மேலும் மாத்திரமல்ல, தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். எப்படி அவருக்கு குணம் எப்படி இருக்குது பாருங்க. அவர் தீமை செய்தவனையும் நேசிக்கிறார், தீமை செய்யாதவனையும் நேசிக்கிறார். அவரிடத்தில் பாராபட்சம் கிடையாது. இப்போ பூரண சர்க்குணம் எப்படி உண்டாகுது? நம்ம என்ன செய்வோம்? நமக்கு நல்லது செய்தவனுக்கு நல்லது செய்வோம், தீமை செய்தவனுக்கு நல்லது செய்வோமா? செய்ய மாட்டோம். தீமை தான் செய்வோம். ஏன்? அவன் இந்த மாதிரி செய்துட்டான், அதனால செய்ய மாட்டோம். இது என்ன குணத்தை காட்டுது? மனுஷ குணத்தை காட்டுது. பூரண சர்க்குணனாய் மாறணும்னா தீமை செய்தவனுக்கும் துன்பப்படுத்தினவனுக்கும் நாம் ஜெபம் பண்ணும் போது அப்போது பூர்ண அறிவடைவோம். இந்த பூர்ண அறிவு வந்து பிதா பூர்ண அறிவை தரார். ஆமே. இப்போது நாம் எல்லாரும் பூர்ணமாக நடந்து போகிறோம். இந்த சாயல் கொப்பாக நாம் வரணும்னா இந்த குணம் நமக்கு வரணும். இப்படி செய்வதனாலே நாம் தேவனுக்கு நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். ஆமே. இந்த உலகத்தில் நீதியாக வாழ்ந்தவனுக்கு மழை தருகிறார், அநீதியாக வாழ்ந்தவனுக்கு மழை தருகிறார். அதான் பிதாவின் பூரண சர்க்குணம். அல்லேலூயா. தேவன் கடவுளை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மற்றமே நேசிப்பாரா? இல்லை. கடவுளே இல்லை என்று சொல்றவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவனுக்கும் மழையை தரார், அவனுக்கும் காற்றை தரார், அவனுக்கும் சூரிய வெளிச்சத்தை தராரு, அவனுக்கும் சரீர பலனை தராரு. எல்லாரையும் அப்படி நேசிக்கிறாரு. நாம் ஏன் நேசிக்க மாட்டோம்? மற்ற மக்களை, கிறிஸ்துவ மக்களை நம்ம மற்றவர்களை நேசிக்க முடியலையே. அந்த பூரண சர்க்குணம் வரல பாருங்க, அந்த தேவ சாயல் வரல பாருங்க. இந்த தேவ சாயல் வந்தாதான் மனுஷனை நம்ம ரட்சிப்புக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு நிறைய மக்களிடத்தில் இருக்கிற சுபாவம் என்ன தெரியுமா?
அந்த பூர்ண சாயல் வராததுனால்தான் மற்ற மக்களை நம்ம நேசிக்க முடியல. சில சபையில் சொல்லி கொடுக்குறாங்க, பாவிகளோட உட்காராதீங்க, அக்கிரமக்காரனை உட்காராதீங்க, அவனை நேசிக்காதீங்க, அவனோட போகாதீங்க, வராதிங்க. சில விஷயங்கள் ரைட்டு தான், அவனோட பழகவே கூடாதா? அவனை எப்படி தான் ரட்சிப்புகளை கொண்டு வரது? எல்லாரையும் ஒதுக்கி விட்டு பாவி சொல்லிட்டு எல்லாரையும் ஒதுக்கி விட்டா யாரை தான் ரட்சிக்க போற? உன்னை நீயே ரட்சித்துக் கொள்வாயோ? மற்றவங்களோடு நம்ம நேசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவனை போல நம்ம என்ன பண்ணணும்? பூர்ண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவங்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள் என்றால். நான் நேசிக்கிற உண்மைதான். என்னையே நான் நேசிக்கிட்டா போதுமா? வாசிங்க, உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார் அல்லவா? ஆயக்காரன் பாவிகளும் அப்படி என்ன பண்றாங்க? செய்கிறாரே. வரி வசூலிக்கிறவன் அப்படி செய்கிறானே, தன்னை நேசிக்கிறவனே மற்றவங்களை நேசிக்கிறானே, அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. வாசிங்க, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? எல்லாரும் அப்படி செய்கிறாங்களே. உங்களை என்ன வாழ்த்துறவங்களையும் நீ வாழ்த்துனா, உங்கள் பிறந்த நாளை வாழ்த்துறவங்களே, உங்கள் கல்யாண நாளை வாழ்த்துறவங்களையும் நீ வாழ்த்தினா உங்களுக்கு என்ன அதில் லாபம் இருக்குது? எல்லாரும் அதுமாதிரி செய்துருவாங்களே. அப்படின்னா என்ன செய்யணும்? வாழ்த்த முடியாத தகுதி இல்லாதவர்கள் வாழ்த்தணும். பாருங்க, திரும்பி செய்கிறவங்களுக்கு திரும்பி செய்யக்கூடாத அளவுக்கு பண்ணணும். யாருக்கு திரும்பி செய்ய மாட்டாங்க? ஒரு ஆளை நம்ம போய் நன்மை செய்கிறோன்னா அந்த ஆள் நமக்கு திரும்பி செய்யக்கூடாத ஆளாக இருக்கணும். அப்படின்னா யாராக இருக்கணும்? ஏழையாக இருக்கணும், கை கால் இல்லாதவனாக இருக்கணும், தரித்திரனாக இருக்கணும், பரதேசியாக இருக்கணும். இப்படியாப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யும்போது அவன் திருப்பி நம்ம செய்ய மாட்டான். அப்படி செய்வதனால பிதா மகிமைப்படுகிறார். தன்னை உண்டாக்கின மனுஷனுக்கு அவன் நன்மை செய்யும் போது கடவுளுக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அது பூர்ண சர்க்குணத்தை நம்ம அடைகிறோம். ஆமே, இதெல்லாம் தான் உபதேசங்க, இதெல்லாம் சத்தியம், இதுதான் தேவ சாயல். அந்த சாயலை மனுஷன் இழந்து போயிட்டான். அவன் நன்மை செய்கிறவா கர்த்தர் உண்டாக்கினார். அவன் இப்போது நன்மை தீமை செய்யத்தக்க மனுஷனாக மாறிவிட்டான். நன்மை எதுவும் தெரியும், தீமை எதுவும் தெரியும் அவனுக்கு. தேவ சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு இப்போ நன்மையும் தீமையும் தெரியுது. எதை வேணாலும் அவன் தேர்ந்தெடுக்கலாம். அவன் தீமையை தேர்ந்தெடுத்து கொண்டு தன் வாழ்விலே அக்கிரமத்தை அநியாயத்தை செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக பகையாக காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் பூர்ண அறிவு உடையவனாக இருந்தும் அவன் சுயாதீனம் உள்ளவனாக இருந்து தீமையை மாத்திரம் செய்கிறவனாக இருக்கிறான். நம்மை போல அவன் மாறிவிட்டான். மனுஷன் தீமை செய்கிறவனாக மாறிவிட்டான். அழகினால் தான் இயேசு சொன்னார், ஆகையால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்கள் பூர்ண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பூர்ண அழைப்புக்கு தான் நம்ம ஆண்டவர் கொண்டு வருகிறார். நாம் நன்மை செய்வதனாலே பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்போம். ஆமே, நாம் இப்போது யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆமே, இந்த தகப்பனுடைய சுபாவம், பிதாவுடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும். ஆமே, அதுதாங்க உபதேசம். இந்த சுபாவம் நமக்குள்ளே வரணும். நம்ம நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துவதற்காக நம்ம ஜெபம் பண்ண தெரிஞ்சுங்க. அந்த சுபாவம் நமக்குள்ளே வரும்போது நாம் தேவ சாயல் அடைவோம். அல்லேலூயா. தேவ சாயல்னா என்ன தெரியுமா? தேவ சாயல் என்ன? வாசிங்க, தேவ சாயல் எப்படி ஆகும், எப்படி உண்டாகும்? தேவ சாயல் உங்களுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், எதை கவனிக்கணும், அதை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா தெரிஞ்சிங்கன்னா புரிஞ்சிங்கன்னா போதும். நான் கடைசியாக அதை வாசித்து நான் முடிக்க போகிறோம். வாசிங்க 26 வசனத்தை 26லேருந்து 28 வரைக்கும். 1:26. பின்பு தேவன் மனுஷ சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்களை சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளின் மேல் ஆளக்கடவார்கள் என்றான். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்து ஆணு பெண்ணுமாகவே அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி உண்டாக்கினார். அவர்களை ஆளுகை செய்ய படைத்தார்.
அவர் தன்னுடைய படைப்பின் மேல் அதிகாரிகளை வைத்தார். இதை நீங்கள் படிச்சுட்டா தேவ சாயல் எப்படி தெரியும்? தேவ சாயல்னா எப்படி தெரியும் நம்மளுக்கு? இந்த 26 வசனத்தை மாத்திரம் படித்தா தேவ சாயல் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தாதான் அந்த தேவ சாயலை நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவ சாயல்னா எப்படி அவர் தேவ சாயல் படி இருக்கிறார்னா, தேவ சாயல் நம்ம எப்படி பார்க்க முடியும்? எப்படி அவர் தேவ சாயல் என்ன நினைக்கிறாங்க? தேவனை போல கண்களும், தேவனை போல மூக்கும், தேவனை போல கை காலும் உடையவர்களாக அப்படியே படைச்சிருக்கிறாரு. அப்படி இல்லை. தேவ சாயல் என்றால் என்ன என்பதை 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அது புரியும். பாருங்க, தேவன் ஆதியிலே வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் என்ன பண்ணாராம்? வானத்தை பூமியும் சிருஷ்டித்தாராம். தேவ சாயல் எப்படின்னா, வானத்தை பூமியும் சிருஷ்டிக்கிற சாயல். அவைகள் பூமியை படைத்த போது பூமி வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுமையாக ஒழுங்கின்மையாக இருந்தது. படைச்சிட்டாரெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல. அது எப்படி இருந்தது? வெறுமையாக இருக்குது, ஒழுங்கின்மையாக இருக்குது. எந்த இடத்துல எதை வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு தேவன்? 3ஆம் வசனத்தை சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கினார். என்ன சொல்றார்? தேவ சாயல்னா என்ன? வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கினார். அப்போ சொல்லி உண்டாக்கினார். தேவ சாயல்னா என்ன? சொல்லி உண்டாக்குவது. ஆமே, சொல்லி உண்டாக்குது. வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்து பாருங்க. இந்த ஆதியாகமம் 25 வசனம் வரைக்கும் அவர் எப்படி உண்டாக்கினார் என்பதை நீங்கள் கவனிங்க. அவர் சொல்லி உண்டாக்கினார். என்னத்தை சொல்லி உண்டாக்கினார்? எது இல்லையோ அதை சொல்லி உண்டாக்கினார். ஆமே, அதை நாம் படிக்கிறோம். 6ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டா கடவுது என்று சொல்லி அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். சொன்னது அப்படின்னா சொன்னபடி உண்டாயிற்று. அவர் சொன்னார். தேவ சாயல் என்ன? சொன்னபடி உண்டாயிற்று. 9ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்திலே சேரவும் வட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சொன்னபடியே ஆயிற்று. 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே ஆயிற்று. இப்போ தேவ சாயல் என்றால் என்னன்னு பார்த்துக்கிறோம். அவர் சொன்னார் நல்லது என்று கண்டார். அவர் சொன்னார் உண்டானது என்று சொல்லி உண்டான் பண்றாரு. சொல்லி உண்டாக்குகிறார். தேவ சாயல் எப்படின்னா சொல்லி உண்டாக்குவது தான் தேவ சாயல். பாருங்க 14ஆம் வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்குவது என்றார். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்குவது. சுடர்கள் என்றால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் சுடர்களாக இருக்கிறது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவே இருக்க கடவுது என்றான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எது? காலங்களையும் நேரங்களையும் வருஷங்களையும் அறிவதற்காக உண்டாக்கப்பட்டார். இதையெல்லாம் தேவன் சொல்லி உண்டாக்கினார். ஆமே, 15ஆம் வசனம் சொல்லுது, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடராய் இருக்க கடவுது என்றார். அல்லேலூயா. தேவன் உலகங்களை உண்டாக்கினார். தமது வார்த்தையினால் இந்த உலகங்களை படைத்தார். அவர் சொல்லி உண்டாக்கினார். அவர் சொன்னபடி ஆயிற்று. அதுதான் தேவ சாயல். அந்த ரூபத்தின்படி, அந்த சாயலின்படி தேவன் நம்மை படைத்திருக்கிறார். 20ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். அப்படி ஆயிற்று. ஆமென். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. ஆமே, அது எல்லாம் சொன்னபடி ஆயிற்று. அவர் என்னென்ன சொன்னாரோ, இந்த உலகத்தை எப்படியெல்லாம் சொல்லி சிருஷ்டித்தாரோ அப்படியே ஆயிற்று. 24ஆம் வசனம். தேவன்
தேவன் பூமியானது ஜாதி ஜாதிமடி ஜீவ ஜந்துக்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றான். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள சகல ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறுகிற பிராணி எல்லாவற்றையும் உண்டா கடவுது என்றான். அது நல்லது என்று தேவன் அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. தேவன் நல்லது என்று கண்டார். இப்படிதாங்க இந்த 26 வசனத்தை 26 வசனத்தை மட்டும் வாசித்தா புரியாது. தேவசாயில எப்படி பார்க்கணும்? அவர் சொல்லி சொல்லி உண்டாக்கினார். சொன்னார் உண்டானது. எல்லா நல்ல காரியத்தையும் தேவன் சொல்லி சொல்லி தான் உண்டாக்கிறார். அல்லேலூயா. இதுலேருந்து என்ன புரியுது? தேவசாயில் என்னது? வெறுமை நம்ம வாழ்க்கையில் இருக்கோம், ஒழுங்கின்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணுமா? சொல்லி சொல்லி தான் வெறுமையை மாற்றணும், ஒழுங்கின்மையை மாற்றணும். நம்ம வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்கலாம், வெறுமை இருக்கலாம். ஆனால் தேவன் எப்படி அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் எப்படி சொல்லி சொல்லி மாற்றி அதை உருவாக்கினார். தான் எப்படி விரும்பினாரோ அப்படியே அவர் படைத்தார். இப்படி தான் மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி உண்டாக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன் குடும்பத்தில் எப்படி சொல்லணுமா? குடும்பத்தையும் தொழிலையும் கையின் பிரயாசத்தையும் எதிர்காலத்தையும் சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? உண்டாக்கணும். ஆமே. அல்லேலூயா. தேவசாயில என்ன? சொல்லி சொல்லி உண்டாக்குறது. ஆமே. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசித்தால் தான் சொன்னபடியே ஆகும். மலையை பார்த்து பேசணும்னு சொன்னார், பிரச்சனைகளை பார்த்து பேசணும்னு சொன்னார். பிசாசை பார்த்து இயேசு பேசினார், காற்றையும் கடலையும் பார்த்து இயேசு பேசினார். ஆமே. தேவ சாயல் எப்படி இருந்ததுன்னா, இயேசுவை பார்த்தா தேவ சாயல் நமக்கு புரியும். ஆமே. இயேசு இந்த உலகத்தில் வரும்போது காற்றையும் கடலையும் அதட்டின போது அவர் தேவ சாயலை வெளிப்படுத்தினார். அவர் மனுஷனாக இருந்தும் அவர் தேவ சாயலை வெளிப்படுத்தினார். காற்றும் கடலும் அவர் கீழ்ப்படிந்தது. லாசூர் மரித்திருந்தான். லாசூர்வே வெளியே எழுதுவா என்று சொன்ன போது வார்த்தையினாலே அவனுக்கு ஜீவனை உண்டாக்கினார். 18 வருஷமா கட்டப்பட்டிருந்த அந்த கூனியை ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். அல்லேலூயா. 38 வருஷமா பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்தவனை ஆண்டவர் ஒரே வார்த்தையில சுகமாக்கினார். அல்லேலூயா. தேவன் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். தலித்தாகுமி என்றார். தேவ சாயலை எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரே வார்த்தையில தலித்தாகுமி சிறுப்பெண்ணை எழுந்து மரித்து போயிருந்தவள் அவளை குணமாக்கினார். தேவ சாயல் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உண்டா கடவுது என்று சொன்னார். சொன்னபடி ஆயிற்று. வெறுமை ஒழுங்கின்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா என்ன பண்ணணும்? சொல்லி சொல்லி உருவாக்கணும். எதை சொல்லி சொல்லி உருவாக்கணும்? கஷ்டங்களே இல்லை, நஷ்டங்களே இல்லை, வறுமைகள் இல்லை. தேவனை போல நாம் படைக்கப்பட்டிருக்கோம். தேவ சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னாரோ அதே போல சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்குமானா அந்த வெறுமை மாறும்படியே சொல்லணும். ஒழுங்கின்மை இருக்குமானா அந்த ஒழுங்கின்மை மாறும்படி சொல்லணும். அதுதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் மரணத்தை அல்ல ஜீவனை பேசுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தாலும் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். ஒரு மனுஷன் சபித்தாலும் அவன் சாபமாக மாறிடுவான். ஆமே. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்க. கடவுளுடைய பிள்ளைகளாக தேவ சாயல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து வாழணும். ஆமே. தேவ சாயல் என்ன? ஒரு மனுஷனை நம்ம ஆசீர்வதித்தாலும் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். என் வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். கோவப்பட்டு சாபத்தை நம்ம வீழ்த்திடக்கூடாது. ஆமே. ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டோம் நன்றி, செபிப்பதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் தேவ சாயல் படி உண்டாக்கப்பட்டு பூர்ண சர்க்குணராய் மாறணும்னா சத்துருக்களை சிநேகிக்கணும். ஆமே. பகைக்கிறவரை நிந்திக்கிறவரை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் அப்படி செய்வதனாலே நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். பிதாவின் பிள்ளைகள் தேவ சாயல் உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவ சாயல் நமக்கு கொடுக்கும்படியாக தான் இயேசு தமது உபதேச வார்த்தையின் மூலமாக நம்ம சாயல் அடைய செய்கிறார். இந்த வார்த்தை மூலமாக தான் இந்த ஆவியானவர் இந்த சரீரத்தை மூலமாக மறுரூபம் கொடுக்கிறார், மறுரூபத்தை படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த சாயலை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரு? மறுரூபமாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த வேதம் என்கிற கண்ணாடியை நாம் வாசிக்க அந்த சாயலை தானே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே புதிய சிருஷ்டிகளாக மாறணும். இந்த வேதத்தை படிக்க பெரோயா பட்டணத்தார் இந்த படிக்க கிறிஸ்துவை போல சுபாவம் உள்ளவர்களாக மாறினார்கள்.
தெசலோனிக்க பட்டணத்தாரை போல இவர்கள் மாறினார்கள். இவர்கள் இருதயம் மாற்றப்படுகிறது, குணாதிசயங்கள் மாற்றப்படுகிறது. இவர் தேவ சாயலின்படி பூர்ண அடைவை அடைகிறார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தை வாசித்தா நீ என்ன பண்ணுவீங்க? பூர்ண அறிவு அடைந்து தேவ சாயலின்படி மாறுவீர்கள். தேவ சாயல் எது? பரிசுத்தமும் மெய்யான நீதி, நித்திய ஜீவன். ஆதாம் இழந்து போன அந்த நித்திய ஜீவன், இழந்து போனதை எல்லாம் தந்தா. இந்த வசனத்தை நீங்கள் வீடுகளில் போய் மறுபடியும் நீங்கள் கேளுங்க. இது கொஞ்சம் புரியாத இருந்தாலும் மறுபடியும் 2-3 வாட்டி கேளுங்க. ஒரே நேரத்தில் எல்லாமே புரியாது. நீங்கள் மறுபடியும் வசனத்தை கேளுங்க. அந்த சாயல் தானே உங்களுக்கு கர்த்தர் மறுரூபமாக்குவா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.